சமத்துவத்திற்கான இளைஞர் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் 10% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறிய நிலையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், இதுகுறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் பொது பிரிவினர்கள் அவர்கள் எக்கனாமிக்கலாக கீழே இருக்கவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்ற ஒரு மசோதாவை முதலில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அது முதல் மாநிலங்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்து அங்கு நிறைவேறிய பின்பு அது மக்களவையில் விவாதத்திற்கு பின்பு நேற்று இரவு பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு இந்த மசோதாவானது நிறைவேறியது. அதிலும் குறிப்பாக 172 பேர் கொண்ட அந்த 172 பேர் வாக்களித்ததில் 165 பேர் ஆதரவாகவும் 7 பேர் எதிராகவும் வாக்களித்தது இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சமத்துவத்திற்கான இளைஞர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், அதாவது ஒருவருடைய பொருளாதார ரீதியான விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இது போன்ற இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம் என்றால் இது வருங்காலத்தில் மிகுந்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். மேலும் இடஒதுக்கீடு என்பது மாநிலத்திற்கான அதிகாரத்தில் இருக்கிறது என்பதையும் சில மாநிலங்களில் அது அவர்களே அந்த அதிகாரத்தை அவர்களுக்குள்ளாக வைத்து அது போன்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை மற்றும் மக்களுடைய வாழ்வாதாரம், அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை படிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து அவர்களுடைய குடும்ப பின்னணி மற்றும் அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர் என்று பல்வேறு கருத்துக்களை கொண்டு அவர்களுக்கான ஒரு விஷயத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்நிலையில் தற்போது பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அதுவும் குறிப்பாக எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வைத்து வழங்க வேண்டும் என்பது இது அனைத்திற்கும் எதிரான ஒன்று என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் விதி 15 பிரிவு 1க்கு எதிரானது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த 10% இடஒதுக்கீடு என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போதுதான் இது மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மனுவானது இனி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் பட்டியலிடப்படும். அதன் பிறகு ஒருவேளை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்த பின்னர் அது தொடர்பாக கருத்தில் கொண்ட பின்னரே தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது.